ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவர் நல்ல ஓவியம் வரைகிறவர். அவர் என்ன பண்ணுவார், அவரோட பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சி ஒரு பப்ளிக் பிளேஸில் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு, ஸோ இதில் எதுனா மிஸ்டேக் இருந்ததுன்னா மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த பெயிண்டிங் வந்து பார்க்குறாரு, நிறைய மிஸ்டேக்ஸை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங்கோட இதுவே தெரியாது, கான்செப்டே புரியாத அளவுக்கு அவ்வளோ தப்பாக மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு டல்லாக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என் பெயிண்டிங் வச்சுருந்தேன், ஸோ இந்த மாதிரி இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு என் பெயிண்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் மனம் தளரக்கூடாதுப்பா, இன்னொரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு அதில் என்ன பண்ணு, இந்த தடவை மிஸ்டேக்ஸை மார்க் பண்ண சொல்லாமல் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு வைக்க சொல்லுவார். ஸோ வைக்க சொல்லும் போது அவர் போர்டு எடுத்து போய் அதே மாதிரி இந்த இந்த பெயிண்டிங்கில் எதுனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயிண்டிங் அவர் எப்படி வச்சாரோ அதே மாதிரி தான் அடுத்த நாளும் இருக்கு. அதில் யாருமே எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணல, எந்த ஒரு மார்க்கும் பண்ணல. அவருக்கு ஆச்சரியம். அவங்க அம்மாட்ட எடுத்து போறாரு, அம்மா இதில் எதுவுமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே எதுவுமே பண்ணலையா, பெயிண்டிங் அவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்கே வந்து ஒப்பீனியன் கொடுக்க 1000 பேர் வருவாங்க, ஆனால் அதுக்கான கிளியரான சொல்யூஷன் கொடுக்க ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பீனியன் இஸ் த சீப்பஸ்ட் கமாடிட்டி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஹென்ரி ஃபோர்டு என்ன பண்ணியிருக்காரு, எடிசன்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி நம்ம அமெரிக்கன்ஸ்லாம் வந்து சைக்கிளில் போகிறாங்க, அவங்கள நான் காரில் போகிற மாதிரி பிளான் பண்ணுறேன், ஸோ கார் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எடிசன் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி ஃபோர்ட்டை சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஹென்ரி ஃபோர்டு எந்த அளவுக்கு அமெரிக்காவோட கல்ச்சரே மாற்றினாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஈவன் எடிசன் கூட அதை வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணி. இந்த ஒப்பீனியன், அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்குறோம்ல, இந்த அட்வைஸ் வந்து யார் வேணால் கொடுப்பாங்க, பட் அதுக்கான சொல்யூஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. சிலர் கொடுக்கலாம், சில அறிவாளிகள் கொடுக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க, உங்கள் முயற்சியிலேருந்து பின்வாங்காதீங்க. ஸோ மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட அடுத்த எண்ணம் என்ன, அடுத்த நடவடிக்கை என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லேருந்து பின்வாங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னேறி